ஆவியானவரே ஆவியானவரே துதி ஆராதனைக்குள்ள நாங்க கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் அப்பா பிதாவே சோத்திரம், அன்பின் பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம், ரட்சிப்பை தந்தவரே சோத்திரம், உம்முடைய நீதியின்படி நடத்துகிறவரே சோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புல நிக்க செய்கிறவரே சோத்திரம். ஆண்டவரே சர்வ வல்லவரே சோத்திரம், சர்வ வல்லவரே சோத்திரம். ஆண்டவரே இரக்கத்தின் ஆவியானவரே சோத்திரம், மகிமை ஆவியானவரே சோத்திரம், மகத்துவமானவரே சோத்திரம். ஆண்டவரே சர்வ வல்லவரே சோத்திரம், சர்வ சேனைக்கும் எஜமானனே சோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எமக்கு சோத்திரம், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, முன் சென்று கோணலானவளை செய்து முடித்தவரே சோத்திரம், எங்களுக்கு குறித்திருக்கிற நிறைவேற்றுகிறவரே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறீங்க. துதிக்கிறேன் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன், கிருபையின்படி சோத்தரிக்கிறேன் அப்பா. மகிமையானவர் மகிமையானவர், சர்வ வல்லவர் சர்வ வல்லவர், ஆளுகை செய்கிறவர் ஐயா. அம்மா துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். பாரும் தூய ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா, உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே ஆராதனைக்கு பாத்திர, துதிக்க பாத்திர, கனத்துக்கு பாத்திரரேயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ கிருப, தேவ மகிமை ஆண்டவரே வாஞ்சிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய கிருபையா எங்களை மட்டுமாக வழி நடத்தி வந்தீர் எங்களை ஆண்டவரே. எங்களை கைவிடாதவர், ஆண்டவரை கண்கலங்காமல் பார்த்தவர் ஆண்டவரே. அப்பாங்களை ஆண்டவரை கைகள் விடுவதில்லை அப்பாங்களை. பசுமையான புல்வெளியில நடக்க செய்கிறவர், அமர்ந்த தண்ணீர் என்று எங்களுக்கு காட்டினவர் ஐயா. அம்மா துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி எங்களை நடக்கிறவரே. தேவ கிருப தேவ கிருப தேவ கிருப, தேவ சமாதானம் எங்களுக்குள்ள உண்டாக செய்கிறவரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி 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 அப்பா. கோடி கோடி சோத்திரம் ஐயா. ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆவியானவரே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கொடுங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கால்களோரத்தில் நடப்பட்ட மரமாய் வைத்திருக்கிறவரே அப்பா. நாங்கள் செய்வதெல்லாம் பாக்கியமேப்பா. இலை உதிரா மரத்தை போல இருப்போமே அப்பா, நாங்களும் எங்கள் சந்ததியும். ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துங்களுக்கு. பாதை காட்டுகிறவரே, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சமா இருப்பவரே அப்பா. எங்களுக்கு சத்ருவானன் வெட்டின எல்லா ஆசீர்வாதத்தின் துறவை மறுபடியும் வெட்டி திரும்ப தருகிறவரே, திருப்பி கொள்வா என்ற வசனத்தின்படி திருப்பி கொள்ளுகிறவரே, எங்கள் அலங்கத்தை கட்டுகிறவரே, விழுந்த அலங்கத்தை கட்டினவரே, பட்டுப்பன கோலை துளிர்விட செய்தவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரிட செய்து காலுண்டு சேனைகளை நிக்க செய்தவரே அப்பா. மத்து உதைக்கிற இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிறவரே, காற்றையும் காணல மழையும் காணல எங்களோட வாய்க்கால்களை நிரம்ப செய்கிறவரே அப்பா. துதிக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே திகையாதே என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உதவின நல்ல எபினேசரே, இனிமேல் உதவி செய்கிறவரே, யெகோவா ரப்பா, யெகோவா சம்மா, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றேன். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் பலம் வருகின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் பலம் வருகின்றேன். கர்த்தாவே உம் பேரன்பு எப்போதும் என் கண் முன்னே. கர்த்தாவே உம் பேரன்பு எப்போதும் என் கண் முன்னே. வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ அர்ப்பணித்தேன். வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ அர்ப்பணித்தேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை
அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றேன். அறுவடையின் எஜமானனே, அரணான அடைக்கலமே, அல்வாவும் ஓமைக்காவும் தொடக்கமும் முடிவும் நீரே. அறுவடையின் எஜமானனே, அரணான அடைக்கலமே, அல்வாவும் ஓமைக்காவும் தொடக்கமும் முடிவும் நீரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றேன். இரக்கங்களின் தகப்பனே, இளவயதின் வழிகாட்டியே, ஜீவிக்கின்ற மெய்தேவனே, ஜீவனின் அதிபதியே, இரக்கங்களின் தகப்பனே, அரண இளவயதின் வழிகாட்டியே, ஜீவிக்கின்ற மெய்தேவனே, ஜீவனின் அதிபதியே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம். நித்யானந்த சக்ராதிபதி நீரொருவரே மாவேந்தர். நித்யானந்த சக்ராதிபதி நீரொருவரே மாவேந்தர். அரசர்க்கெல்லாம் அரசர் நீரே, பேரின்ப கடவுள் நீரே. அரசர்க்கெல்லாம் அரசர் நீரே, பேரின்ப கடவுள் நீரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம். அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றேன். மகா நீதிபரர், மகத்துவங்கள் நிறைந்தவர். மகா நீதிபரர், மகத்துவங்கள் நிறைந்தவர். மீட்பளிக்கும் வல்லமையே, சாவாமையுள்ளவரே. மீட்பளிக்கும் வல்லமையே, சாவாமையுள்ளவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தேன்
ஆர்வமுடன் ஆர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம். எல்லார்க்கும் நீதிபதி சர்வத்தையும் உருவாக்கினீர். எல்லார்க்கும் நீதிபதி சர்வத்தையும் உருவாக்கினீர். சகல கிருபையும் நிறைந்தவர் சத்தியமானவரே. சகல கிருபையும் நிறைந்தவர் சத்தியமானவரே. கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றேன். அப்பா, எங்கட கைகளை கழுவுங்க, வாய்களை கழுவுங்க, எங்கட கண்களை கழுவுங்க. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கட கரைகள் நீங்கப்படட்டும். கரைதுறை இல்லாத வாழ்க்கையை வாழ இந்த நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரை கிருபையை தர வேணும் என்று சொல்லி உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், அற்புதமானவர், இரக்க நிறைந்தவர், மகிமையின் ராஜா, மகத்துவமானவர். ஐயா, நல்லவர் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறவர். அப்பா, ஹalleluya ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, மனமிறங்கும் தெய்வனே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகல்லப்பா, உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகல்லப்பா ஆண்டவரே. அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதிலும் என்று சொன்னவரப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கிருபையானவரே, ஜெபம் கேட்பவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன். எங்களுடைய ஜெபத்தை தள்ளாதவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரேப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹalleluya. ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். எசப்பா, உமக்கென்று பிரித்தெடுத்தீரே, அதே மேலான கிருபையப்பா ஆண்டவரே. எத்தனையோ பேர் அழிந்து போறாங்க, எத்தனையோ பேர் பின்மாற்றத்துக்கு போறாங்க, உம்மை நம்பாது போறாங்க, உங்களை விசுவாசிக்காது போறாங்க. ஆனாலும் எங்களை உம்முடைய சிலுவையில் அன்பு கூர்ந்தீரே, உம்முடைய ஊழியத்துக்கு எடுத்து பிரித்தெடுத்து ஆண்டவரை ஊழியம் செய்ய வைக்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். அல்லேலூயா. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு
எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டிரப்பா. இம்மட்டுமா காத்தது உம்முடைய இரத்த கோட்டை எங்களை எந்த ஒரு எதிரி நுழையாதபடி எங்களையும் எங்கள் சந்ததியாரையும் ஆண்டவரே காத்தீர் ஆண்டவர். எங்களோட கூட இருக்கிறவளையும் காத்தீர் ஆண்டவர். எந்த ஒரு எதிரியை நுழைய விடலையப்பா. உங்களுடைய ரத்தத்தின் மறைவில வலிமையாய் மூடிக்கொண்டீரே. உம்முடைய கரத்தினால வைத்து மூடிக்கொண்டீரே. உம்முடைய சிலுவையில வைத்து மூடிக்கொண்டீரே. உம்முடைய நாமத்துக்குள்ள மறைத்துக் கொண்டீரே. உம்முடைய வஸ்திரத்துக்குள்ள வைத்து எங்களை மூடிக்கொண்டீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விடு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருளின் அந்தகார இருளின் எல்லா வல்லமைகளும் இப்ப தகர்க்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், ஊழியக்கார பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார இருளின் சங்கிலிகள் இப்போது அறுத்து போடுகிற இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் எல்லா அந்தகார வல்லமையின் ஆண்டவர பலவீன கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையாம், பாடு முதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையாம், பாடு முதடுகள் தந்தீரையாம். குளத்தும் கரங்களை தந்தீரையா, கோடும் கால்களை தந்தீரையா. ஏஸ்டே எங்களை கால்களை சிறப்படுத்தி திடப்படுத்தினே. ஊழியத்துக்கென்று சுவிசேஷத்துக்கென்று மான்கால்களை தந்திருக்கிறீங்க, மான்கால்களை தந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். ஆண்டவரே அப்பா, நீங்க அந்த கையால கட்டாத வீடுகள் ஆண்டவரே அப்பா, நீங்க எல்லா வசதிகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. கோடான கோடி நன்றி டேடி, கோடான கோடி நன்றி. செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. வாழ்வது நாங்கல்ல, என் தேவன் எங்களோட வாழ்ந்து ஆண்டவரே எங்களுக்கான கிரியைகளை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே மகிமையான கிருபையின்படி எங்களை நடத்துகிறவர், மகிமையின்படி எங்களை நடத்துகிறவர் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஹாய் ஹல்லேலூயா. ஆவியானவரே, ராஜாதி ராஜா,
ராஜாதி மன்னாதி மன்னன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான ராஜாவே துதிக்கிறோம். உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். எஸ்டே திறக்கட்டும் வாசல்கள், தலைகள் உயர்த்தப்படட்டும் மகிமையின் ராஜவாரத்துக்காக. ஹalleluya, ஹalleluya. உயர்த்தப்படாத ஆண்டவரே தலைகள் உயர்த்தப்படட்டும். திறக்கப்படாத வாசல்கள், ரட்சிப்பின் வாசல்கள், திறக்கப்படாத கதவுகள், தேவன் உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு திறக்கப்படாத இதய கதவுகள் திறக்கப்படட்டும். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். மகிமையின் ராஜா, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான மகிமையின் ராஜா. உலகத்தை ஆளுகை செய்கிறவர், வானத்தையும் பூமியை உருவாக்குன ராஜா. வானத்தின் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர், அல்வாவும் உமேக்கவுமானவர், ஆதியும் அந்தவுமானவர், முதலும் முடிவுமான ராஜா. மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதினுடைமை உடைமை அன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினம் ரட்சகர் இயேசுவை, ரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. அல்லேலூயா. கர்த்தர் மலை மேல் ஏறத்தக்கவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்கத்தக்கவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏறத்தக்கவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்கத்தக்கவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன் தானே. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா?
மகிமையின் ராஜா. ஹalleluya. மகிமையானவர் ஆண்டவரே, வரப்போகிறவராயிருக்கிறவரே, ஆயத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போனவரே, துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையான நேரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஆண்டவரே, தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பேரானந்தம் ஆண்டவர், அன்பின் தேவன், அடைக்கலமான தேவன், எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர். ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, தேவனுடைய சமாதானம் ஆதி 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 காலம் முதல் இருந்து எங்களோட மரண பரியந்த அந்த சமாதானத்தில் நடத்துகிற தேவன் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றியே புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். தேவனே நிறந்தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நிறந்தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன் அப்பா, உங்களுக்கு பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டோம், உறுதியாய் பற்றி கொண்டோம். உம் பலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றி கொண்டோம். உம்பலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். கைகளை நான் உயர்த்துகின்றேன், திருநாமம் சொல்லி சொல்லி. கைகளை நான் உயர்த்துகின்றேன், திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையில் தியானிக்கின்றேன், இரவினில் துதிக்கின்றேன். படுக்கையில் நினைக்கின்றேன், இரவினில் தியானிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால்
போற்றி புகழ்கின்றேன். ஆறு சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நல்லவர், உயர்ந்தவர். ஆண்டவரே, ஹalleluya, உன்னதமானவர், உன்னதமானவர் ஆண்டவரே. ஹalleluya, நீர் பெரியவர், பெரியவர். உலகத்தில் இருக்கும் அவனை விட இயேசு பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய தயவு மேலானது, உம்முடைய இரக்கம் மேலானது ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமும் உடையவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, செய்து முடித்தவரே. அப்பா, எங்களோட உபத்திரவத்துல எங்களை உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாத உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து கொடி பிடிப்பவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்தின் வல்லமைக்காய் சோத்திரம். ரத்தத்தினாலே கட்டுகளை உடைப்புறவரே சோத்திரம். ரத்தத்தினாலே பாதுகாக்கிறவரே சோத்திரம். ரத்தத்தினாலே விடுதலை தருகிறவரே சோத்திரம். ரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே அப்பா இம்மட்டு நடத்தி வந்த ஒரு வியாதி இல்லாதபடி நன்றி செலுத்துகிறோம். வியாதி வந்தாலும் ஆண்டவரே அது எங்களை நிரந்தரமாக ஆண்டவரை அணுகாதபடி உம்முடைய ரத்தத்தினாலே காத்து கொண்டவரே, ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கிறவரே, ரத்தத்தினாலே ஊழியத்தை தந்தவரே, நம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் எல்லாம் கட்டினவரே. அப்பா, வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை, அன்பு, தயவு, நீடிய பொறுமை, சாந்தம் ஆண்டவரே எங்களுக்கு தருகிறவரே. நன்றி செலுத்து. உம்முடைய சாயலாக எங்களை படைத்தவர், உம்முடைய சாயலாக எங்களை மாற்றி போடுகிறவரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட கிருபை பெரியது, உங்களோட அன்பு பெரியது, உங்களோட தயவு பெரியது ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க இல்லைண்டா நாங்க ஒன்றுமில்லப்பா ஆவியானவரே. எங்களால் ஒன்றுமே முடியாதப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நாங்க எம்மாத்திரமப்பா ஆண்டவரே. நீங்க இல்லைண்டா எங்களோட வாழ்க்கையில நேரம் நாங்க அழிந்து போயிடுவோம். ஆனாலும் உம்முடைய கிருபை மகா 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 கிருபையான இரக்கமங்களை தாங்கி கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் வல்லமையினால நாங்க பிழைத்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னும் விசுவாசங்கள் வர்த்திக்கட்டும் ஆண்டவர், வர்த்திக்கட்டாங்க. எங்களை இன்னும் உடைத்து உருமாற்றும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட கிருபை பெரியது, உங்களோட அன்பு பெரியது, தயவு பெரியது, உங்களோட இரக்கம் பெரியது ஆண்டவரே. இரக்கத்தான கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி எனக்கு தரை மட்டும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த சின்ன வார்த்தைகளை பார்க்கிற போது ஆவியானவர் இந்த வார்த்தையோடு இருக்கிறவர் ஆண்டவரே. வார்த்தையின் சம்மட்டினாலே எல்லா குயக்கலத்தையும் நொறுக்கி போடுகிற தேவனாயிருக்கிறேன் ஆண்டவர். இந்த வார்த்தையின் சம்மட்டினாலே எங்களுக்கு இருக்கிற விரோதமான ஆயுதங்கள், விரோதமான மனுஷர்கள், விரோதமான ஆண்டவரை மிருக ஜீவனின் ஆவி, நர ஜீவனின் ஆவி, பொல்லாத வலுசற்பத்தின் ஆவி, சவுலின் ஆவி ஆண்டவரே, பார்வோனின் ஆவி ஆண்டவரை, மீதியானின் ஆவி, ஹல்லேலூயா, எல்லாம் முறியடிக்கப்பட்ட எல்லா குயக்கலங்கள் எங்களை விரோதமாய் எழுமினுடைய சரீரங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை எங்களை துறவுகளை ஆசீர்வாதமான துறவுகளை, ரட்சிப்பின் துறவுகளை, மூடி இருக்கிற எல்லா துறவுகளையும் இயேசுவின் நாமத்தில் இந்த சம்மடியை கொண்டு மறுபடியும் நாங்கள் வெட்டி எங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க, என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக நன்மையாம் செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். நல்லது நேயர்களே, இந்த நேரத்திலும் நாங்கள் யோபு 42வது அதிகாரத்தை ஒரு கொஞ்சம் தியானிச்சுட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தர் எங்களோட பேசுவாராக. நாங்கள் 1லிருந்து 3, 4, 5 நாங்கள் பார்ப்போம். இந்த நேரத்திலும் 42வது அதிகாரம் சொல்லி கர்த்தர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்றது நான் அறிந்திருக்கிறோம் என்ற வசன தலைப்பில் நாங்கள் இந்த நாளில் பார்ப்போம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயோஜனமாக, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை
அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிசபாசை நோக்கி மேலும் நோக்கி மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்களும் என்னை குறித்து நிதானமாய் நாங்கள் பேசவில்லை. கர்த்தரிடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோண்டு போட்டு எல்லாத்தையும் வச்சு புலம்பிக் கொண்டு நிதானமாய் நாங்கள் ஜெபிக்காத காரியங்கள் நிறைய உண்டு. ஏன்னு சொன்னாங்கட அது எங்களோட மனவேதனை, எங்களோட மன கிளேசம். அதால நாங்கள் என்ன செய்கிறோம், நிதானமாய் நாங்கள் சில நேரம் ஜெபங்களை ஜெபிக்காதோட இருக்கிறாங்க, கருத்தோட அவருடைய அந்த விண்ணப்பங்களை எடுக்காதோட இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்களோட மன துக்கம், மன பதறுதல் அப்படிதான். ஜோபுக்கு நண்பர்கள் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நீ ஏன் இருக்கிறா, நீ ஜேசப்பாவனை மறந்துட, நீ பாவம் செய்துட்டா. இப்படிதான் எங்களையும் கூடி சில நண்பர்கள் எங்களுக்கும் இருக்கிறாங்க, இருந்தவங்க. அப்ப அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், அவங்களோட கதைகளை கேட்கக்கூடாது, ஜேசப்பாட கதையை நாங்க கேட்கணும். ஜேசப்பாடத்துல கருத்தோட நிதானமாய் நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களா இருக்கணும் இந்த நாட்கள்ல. அப்ப ஜோபு மாத்திரம் அதில் என்ன செய்யறான், தேசப்பாட அன்பு அறிஞ்சபடியா ஜேசப்பாக்கு இதுதான் பிடிக்குமெண்டு அவன் அறிஞ்சு அவன் விசுவாசத்தை விடாம அவனுக்கு இவ்வளோ பாடுகள் வந்தது. அவனுக்கு வந்த பாடுகள்ல எங்களுக்கு ஒரு 15 பங்கும் எங்களுக்கு வரலன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஆனால் அவன் அவ்வளோ பாடுபட்டும் ஜேசப்பாவை நிந்திக்காதபடி, ஜேசப்பாவை மறுதளிக்காதபடி விசுவாசத்தை காத்து கொண்டிருந்தான். அதே போல நாங்கள் இந்த நேரத்திலும் என்ன செய்யணும் பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவன் அறிந்திருக்கிறபடியாத்தான் அவன் இவ்வளவு பாடுகள் பட்டு என்னென்ன பாடுபடுகிறான். அறிவில்லாம ஆலோசனை மறைக்கிறவன் இவன் யார்? சரியா, ஆலோசனைய மறைக்காம அவன் தேவனிடத்துல சொல்லுகிறவனா இருக்கிறான். அவருக்கு முன்பாக நாங்கள் எங்கட ஆலோசனையை நாங்கள் சொல்லியும் அதை உண்டு நீதிக்கு உதவாது. ஆனா எங்கட நினைவு அவருடைய நினைவல்ல, அவருடைய நினைவு தான் நாங்கள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக அவர்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்தது சொல்றார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்தி கெட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் எனக்கு நீர் செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு கொடும். பாருங்க, அவ சொல்றான், நான் எனக்கு தெரியல உண்டு, நான் புலம்புறேன், அழுகிறேன், எனக்கு அறிவு கேட்டு அது ஆலோசனை யார் சொல்றவங்க, யார் மறைக்கிறவங்க இந்த ஆலோசனையை, எனக்கு ஒன்றுமே தெரியுதுல்லன்னு அவன் ஜேசப்பாட்ட இவங்க எல்லாம் துன்பப்படுத்த, பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் மனைவியெல்லாம் துன்பப்படுத்த, இவன் இப்படி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு, நீங்க வந்து நில்லுங்க, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க உத்தரவு சொல்லுங்க, நீங்க வந்து ஆயத்தமா நில்லுங்க, நீங்க செவி கொடுங்க என்று அவன் கேட்கிற போதும் ஆண்டவர் சொல்றார். அடுத்ததை நாங்க பார்ப்போம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆண்டவரை பற்றி அவனோட காதினால் ஆண்டவரை பற்றி அவன் நாங்களும் கேள்விப்படுறோம். ஆனால் என்ன செய்யறோம், ஆனா நாங்க யோபு போல இருக்கல. எங்களோட கண் முன் வந்து ஆண்டவர் நின்றாலும் நாங்கள் அதை சில மாம்ச கண்ணால் பார்க்குறவளா இருக்கிறோம், அவரை நாங்கள் மறுதளிக்கிறவளா இருக்கிறோம், அவரை விட்டு அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவளா இருக்கிறோம், அவரை விட்டு விலகிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இப்படியெல்லாம் உபத்திரம் வந்தோடனே அநேகர் பாடுகளை சுமந்து கொள்ள அவங்களுக்கு திராணி இல்லாதபடி ஆண்டவர் திராணி கொடுப்பார், தலைக்கு மேலே திராணி செல்ல விட மாட்டார் ஒவ்வொரு நீதிமானுக்கும். ஆனாலும் தலையே இவங்க அந்த சுமக்கிறதுக்கு தெரியாதபடி அறியாதபடி இது என்ன பாடு வந்துட்டு, ஏன் நான் இப்படி மரணிக்கணும், ஏன் எனக்கு வியாதி வந்துட்டு, ஏன் எனக்கு வரவா வந்துட்டு, துன்பம் வந்துட்டு. நிறைய பேர் இந்த காலத்துல நாங்க பார்க்க போனா எல்லாரும் ஒரு தேவைக்கு ஜேசப்பாட்ட வந்தாக்கள் எல்லாம் பின்மாற்றத்துல இருக்கிறப்ப, ஆனா அவரிட தேவைக்கு எங்களை தெரிந்து கொண்டபடியா இன்னும் எங்களோட கால்கள் இடராதபடி மரணம் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும், எங்களை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், எந்த பாதாள சிறைக்குள்ள போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரமிருந்து எங்களை தூக்கும் என்றதை அவர் எங்களை அறிந்திருக்கிறார். அவர் எங்களையும் அறிந்து நாங்களும் அவர் அறிந்து என்னும் விசுவாசத்துல சில ஊழியக்கார வைராக்கியமா நாங்க பாராட்டி கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலா இருக்கிறோம், ஜோவோ போல. சொல்ற அப்ப நான் இப்பொழுது என் கண்ணுமை காணும்,
எப்பொழுது காணும்? அவர் ஜெபத்தில தரித்திருக்கிற நேரம், அவருடைய விசுவாச கண்கள் அவரை காண்கிறது. எங்களோட விசுவாச கண்கள்ல நாங்க விசுவாசத்திலே நாங்க ஜெபித்து, விசுவாசத்தில அவரோடு உறவாடுகிற போதும், அவரை நாங்க காண முடியும். அப்பதான் காதுலால கேள்விப்பட்டத நாங்க கண்களால் காணணும். அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசை. ஓ! நாங்க காதுனால் கேள்விப்படுறோம். ஏசப்பானோடு இருக்கிற சரி நாங்க கண்களால் பார்க்கணும். அதான் அவர் எங்களுக்கு முன்னால எத்தனையோ அதிசயங்கள், 1000 1000 நன்மைகள 1000 1000 அதிசயம் ஒரு நாளைக்கு செய்து முடிக்கிறார் ஏசப்பா எங்களுக்கு. எங்களுக்கு செய்து முடிக்கிறார். ஆனாலும் நாங்க அத அறியாதவர்களா இருக்கிறோம். நிர்விசாரமா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டும் நிர்விசாரமா இருக்கிறோம். அடுத்தது ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஆனாலும் ஆண்டவர் ஆண்டவர் அவன் அறிஞ்சிட்டான். அவன் இவ்வளவு புலம்பலையும் வச்சிருந்து ஜேசப்பா வந்தோடனே கண்களால் ஜேசப்பா பார்த்த உடனே அவன் சொல்றான், அப்படி எல்லாம் இருந்துட்டேன். அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசினான். பேசின பின்பு கர்த்தர் அவன்ட சிநேகிதனை பார்த்து சொல்றார். எலிசபாத்தை சொல்லி நோக்கி சொல்றார், நான் உண்மையில உண்ட சிநேகிதன் மேல நான் கோவமா இருக்கிறேன். நீ என்ற யோபு ஆகிய தாசன் பேசினது போல நீ என்னிடத்துல நிதானமாய் பேசல. என்னும் அவனை பின்மாற்றத்துக்கு போற. அப்படித்தான் நாங்க இந்த நாட்களை எங்களுக்கு சுற்றி இருக்கிற நண்பர்கள், சில நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சரி, பின்மாற்றத்துக்கு எங்களை கொண்டு போய் பின்மாற்றத்துக்கு விழ வைக்கிற அவர்களா தான் இருக்கிறாங்க. எனக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல சரி, இப்ப சரி, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல சரி, நான் ரட்சிக்கப்பட்ட சபையிலேயே எனக்கு நான் இந்த தேசத்துக்கு வந்த எனக்கு விசா கிடைக்கல. 10 நாளில எல்லாம் கேஸ் ரிஜெக்ட் ஆக்கிட்டாங்க. அப்ப எனக்கு வந்தது இவங்கிட்ட நான் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்க, அவங்கள ஊழியக்காரர்கள் சொன்னேன், "இல்ல நீ நீ ஊருக்கே போகணும். நீ நாட்டுக்கே போகணும். ஒன்றுமே செய்யலாது." என்னன்னு சொன்னா, நான் ஒரு சொலிசிட்டரை பிடிச்சாலோ, ஒரு லோயரை பிடிச்சாலோ, ஒரு கிட்ட கேஸ போடுறதுக்கோ, அவங்க எனக்கு பணம் தந்து உதவி செய்யணுமெண்டு அவங்க அவங்க எனக்கு பணம் தந்து உதவி செய்யணுமென்று சொல்லி, அவங்க அப்படி நினைச்சிருப்பாங்க போலடக்கு. அப்படி நினைச்சிருப்பாங்க போலடக்கு. ஆ அதால இல்ல நீ நாட்டுக்கு தான் போகணும்னு. ஆனாலும் என் ஆண்டவர் இவ்வளவு தேசத்துல, இவ்வளவு தூரத்துல இருந்து கடல் கடந்து என்ன கொண்டு வந்தவர். நான் வர முடியாத ஒரு தகுதி இல்லாத என்ன கொண்டு வந்தவர் ஒரு சித்தத்துக்கு. அப்ப அந்த சித்தத்தின்படி ஆண்டவர் அந்த வருஷத்திலே எனக்கு ஒரு நல்ல ஒரு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷத்திலே எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து செபிக்க, அந்த வாக்குத்தத்தத்தில விசுவாசமா இருக்க, கேஸ் இல்ல தான். ஆனாலும் இருக்க வீடு தந்தாங்க. அரசாங்கம் காசு தந்தது. எல்லா வசதியும் எனக்கு ஆண்டவர் கையால கட்டாத வீட்ட தந்து, அம் பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல் தந்து, எல்லாம் ஒன்றிலுமே ஆண்டவர் குறைவிடல. ஆனா மனுஷர் என்ன செய்றாங்க, ஜோவோட சிநேகிதன் மாரி என்னையும் கழிச்சு வச்சுட்டு, ஏ ஏன்னு சொன்னா நெறைய பேர் இருக்கிறாங்க சொந்தங்கள் எல்லாம். ஆனா எங்கள வந்து பார்க்கல, எங்களோட பேசல. சகோதரங்களே இருக்கிறாங்க பார்க்காதபடியா, இவங்க ஊழியக்காரர்களே விசுவாசிகளே சொல்லிட்டாங்க. சரி அது நீ நாட்டுக்கு போகணுமெண்டு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார், யோபு போல எனக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து, யோபு போல இருந்த என்ன கர்த்தர் என்னை உயர்த்தி இந்த நாளையில அவங்களோட கண்ணுக்கு முன்பாகவே என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல சபை இல்ல. பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மக்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. தமிழ் சபையே இல்ல. ஒரு இங்கிலீஷ் சபை இருக்குது. தமிழ் சபையே இல்ல. ஒரே ஒரு இங்கிலீஷ் சர்ச் தான் இருக்குது. அந்த தமிழ் சபைக்காக ஆண்டவர் ஜெபிக்க வச்சு, இன்றைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, 3 தமிழ் சபைய ஆண்டவர் இதுக்குள்ள இந்த சுத்தி இந்த மாவட்டங்களுக்குள்ள உருவாக்க வச்சிருக்கிறார். அந்த எப்படி அந்த சபையில நீ எல்லாம் திரும்பி போகணும்னு கதைச்சாங்களோ, உனக்கு கேஸ் எடுக்க மாட்டாங்க. உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நாட்டுக்கு திரும்பி போணும். அந்த இடத்துல இருந்தே ஆண்டவர் ஊழியக்காரன கொண்டு வந்து இந்த நாளையில சபைய வச்சிருக்கிறார். இந்த இடத்துல சபைய கொண்டு வந்திருக்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நினைத்தத தேவரு சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படல. மனுஷன் நினைச்சதெல்லாம் அதெல்லாம் போயிட்டு தூசியா போயிட்டு. மனுஷன் நினைச்சது என்ன பயம் காட்டுனது, நீ போகணும்னு சொன்னது, என்ன கோவப்படுத்தி, என்ன கவலைப்படுத்தி, துக்கத்துக்குள்ளாக ஆக்குனவங்கள் எல்லாம் அதெல்லாம் போயிட்டு தான். ஆண்டவர் நினைச்சத இந்த நாளையில யோபு போல என்னையும் ஆண்டவர் இந்த இடத்துல நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அது உண்மையிலேயே ஒரு ஆண்டவர கிருபை தான் அது. ஆண்டவர தயவு தான் அது. இன்றைக்கு இந்த நாட்டுல இருந்து மகளும் படிச்சு, மகளுக்கும் ஒரு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாரையும் விட எனக்கு முந்தி வந்தாக்களும் கூட இன்னும் இந்த இந்த தேசத்துல இருக்கிறதுக்கு ஒரு விசா கூட இல்லாம இருக்கிறாங்க. ஆனா, ஆண்டவர் இந்த தலையை உயர்த்தி
இன்றைக்கு இங்கே சிட்டிசனை தந்து ஒரு குறையும் இல்லாதபடி அவர் நினைச்சதுதான் எனக்கு நிறைவேறிச்சு. அவர் தடை செய்யாதபடி எல்லாத்தையும் செய்து முடிச்சார். ஆண்டவர் இந்த இடத்துல என்னை நிம்மதியா தலையை உயர்த்தி ஜோபுக்கு போல இரட்டிப்பான நன்மையை தந்து எங்களை இந்த இடத்துல இளைப்பாறுதலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இளைப்பாறுதல் செய்ய வச்சு அது மாத்திரமில்ல, ஆஹ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க கூட எனக்கு இந்த இடத்துல ஆக்கள் இல்லை. ஆனாலும் ஆவியானவர் தான் என்னை வீட்டுக்குள்ள இருந்து ஜெப ஊழியங்களை தந்தார். ஜெபத்தை கற்று தந்தவர் அவர்தான். ஏன்டா இல்லை, இங்கிலீஷ் சேர்ச்சுக்கு போனால் அவர் பெரிய இது இருக்காது. ஏன்டா இல்லை, தமிழ் சபைக்கு தூர போகணும். போகிறது குறைவு, நான் போனது குறைவு. தமிழ் சபைன்னு போனேன், இப்போ தான் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம். போனது குறைவு. ஆனாலும் ஆவியானவர் பார்த்தீங்கன்னா இந்த இரு பரிவாரங்கள் மாறி இந்த தேசத்தில் ஆசீர்வாதம் தந்து ஊழியத்தையும் தந்து இன்றைக்கு இவ்வளோ ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்து வச்சிருக்கிறார். நாங்கள் ஜோபோ போல இந்த நாட்களில் விசுவாசிக்கிற இவ்வளவுதான் உபத்திரவம் வந்தாலும் அந்த பாடுகளை சகிக்கிறதுக்கு அவர்கிட்ட கிருபையை கேட்டுக்கொண்டு அவர்கிட்ட நாங்கள் இப்படித்தான் நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் அங்கலாச்சு போய் முடியல, எங்களோட சரீரமா வேதனையால் வாடினாலும், வறுமையாக இருந்தாலும், துன்பங்களாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், ஜேசப்பாக்குள்ள வந்துட்டோம், அந்த கலப்பையில் கையை வச்சிட்டோம், அந்த கலப்பையில் நாங்கள் திரும்பி எடுக்காதபடி இந்த நாட்களில் நாங்கள் இருக்கிறவர்களா அவர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதண்டி ஜோபு அப்படி வைராக்கியம் பாராட்டணும் இந்த வார்த்தையில. அதே போல நாங்களும் என்ன செய்யணும், நாங்களும் வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருக்கா ஊழியம் செய்கிறவர்களாய் அவர் ஊழியத்துக்கு தான் இந்த தேசத்தில் கொண்டு தரங்களை பெட்டில் படுத்துட்டு நல்ல சொகுசான கார்கள் ஓடிட்டு 4-5 வீட்டை வேண்டிட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஆத்மா அறுவடைக்காக இந்த தேசம் பாழாக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் இருக்கிற ஐரோப்பா தேசம் எல்லாம் பாழாக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறது. அப்போ எங்களை தெரிஞ்சார், அவருக்கு தெரியும் என்ற பிள்ளை இதை செய்வாள், இங்கே வந்து இந்த தேசத்துக்காக செபிப்பாள், என்ற ஊழியத்தை செய்வாள் என்று சொல்லி அதன்படி என்ன செய்கிறார் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கரம் பிடித்தவர் வழி நடத்தி கொண்டு வருவதை நாங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. ஆண்டவருக்கு என்ன ஊழியம் செய்ய ஆண்டவரை கிருபையில நில்லுங்க, தயவுல நில்லுங்க. ஜோபோ போல இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆவியானவரை விட்டு வெளி போகாதபடி, பின்மாற்றத்துக்கு போகாதபடி ஆண்டவர்கிட்ட இருந்தே ரெட்டிப்பான நன்மையை கேட்டு நாங்கள் சியோனை நோக்கி பயணம் செய்வோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீர் செய்ய நினைத்தது இந்த நாளையில எதுவுமே, இந்த நாளையில இந்த நேரத்தில் இம்மட்டுமாக நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களை நீர் செய்கிறதான் எங்களுக்கு நடந்து கொண்டு வருது. நாங்கள் தப்பான வழியில தவறான பாதைகள்ல போக முடியாதபடி முட்புதர்கள்ல நெருஞ்சின் முட்கள்ல சிக்கி தவித்தாலும் என் தேவன் இருள இருந்தாலும் என் தேவன் வெளிச்சமாய் வந்து முட்புதரெல்லாம் ஆண்டவரை சுட்டெறிந்து, ஆண்டவரை நெருஞ்சின் முட்கள் எல்லாம் சுட்டெறிந்து, ஆண்டவரை நீர் எங்களை அதுல இருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்துக்கும் வெளிச்சத்தையும் காணும்படியாக எங்களை இம்மட்டுமாக நடத்தி வந்து நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படலை. ஆவியானவரே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கெட்ட பாதையில, துன்பத்தின் பாதையில, பாவமான வழிகளில் எங்களை நடக்காதபடி நீர் ஆண்டவர் நம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடி மறைத்து இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி எங்களை காத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது, எங்கள் மேல வைத்த ஆண்டவரே தரிசனம் பெரியது. அந்த தரிசனத்தை இன்னுமாக எங்களை நடத்தி வாரீரே, இன்னுமாக அதை காத்து கொண்டு வர வைக்கிறீரே ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே. அப்பா, ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல யார் யாரெல்லாம் அவங்களோட தரிசனத்தை தெரியாம இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்களோட தரிசனத்தை ஆண்டவரே அப்பா குலைச்சி போட்டு ஆண்டவரே பாவத்தில் ஆண்டவரே கட்டுண்டவர்களாய் ஆண்டவரை இருக்கிறார்களோ, பாவ சாபத்தில் அவர்கள் எல்லாம் இப்போதே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கி அவளுக்கு கொடுத்த தரிசனத்தை ஒரு புது தரிசனமாய் கொடுத்து உம்முடைய ரத்தத்தின் வல்லமினாலே கழுவி அவர்களை மறுபடியும் அவர்களை மீட்டு உம்முடைய ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்தும்படியாக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோத்தரித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது டேடி அப்பா. இப்படியாப்பட்டவர்களுக்காக நான் செபிக்கிறேன் இந்த நாட்கள் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரன் நீதிமான் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கிறேன். தேவ கிருபை ஆண்டவரை புறப்பட்டு சென்று அவர்களை விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை உம்முடைய தவறுகள் மேல் வைத்த தரிசனத்தையும் ஆண்டவரே நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொட்டுக்கிறேன் ஆண்டவரே. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். அந்த பின்மாற்றத்தின் ஆண்டவரே கொண்டு போன அந்த பின்மாற்றத்தில் மூடப்பட்ட இந்த துறவை இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரை அதை வெட்டுகிறேன். அந்த துறவுகள் எல்லாம் பின்மாற்றத்தை
துறவை வெட்டுகிற இயேசுவின் நாமத்திலே அந்த துறவு புது தண்ணி ஆண்டவரே, புது திராட்சை ரசம் ஆண்டவரே, புது கிருபை அதுக்குள்ள இருந்து புறப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், நீர் அப்படி செய்யறதுக்காக ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதுல ஆண்டவரே இந்த நாளையில யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஒரு வயசை ஆண்டவரை கூட்டி கொடுத்திருக்கிறீரோ, திருமண வாழ்க்கை பிறந்த நாள்களை கூட்டி கொடுத்திருக்கிறோம், அவர்கள் வருஷத்தை நன்மையால் முடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இம்மட்டுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. ஆனாலும் இனிமேல் வரும் காலத்துல அவங்கள தரிசனத்தை நிறைவேறும்படியாக உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே நான் உன்னை நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின பலத்த கரம் ஓங்கிய புயத்துக்குள்ளே இவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இவர்களை நீங்க ஆண்டவரை எடுத்து பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. இவர்களை தேவையான ஒவ்வொரு காரியங்களை நீங்க ஆசீர்வாதத்தை கொட்டுக்கும்படியாக தேவனே உம்முடைய நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய நாமத்தினாலே இவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் அது மாத்திரமில்ல ஆண்டவரே அப்பா, ஜெஸ்லியோட குடும்பங்களை யாருக்குள்ள திருமண வாழ்க்கையோ ஆண்டவரே அப்பா பிறந்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறவர்களை நிச்சயமா ஆசீர்வதித்து சுகபல பத்திரமாய் பார்த்து அவர்களையும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஜெஸ்லியாக்காக சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னும் இந்த ஊழியங்களை செய்ய ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா என் ஊழியக்காரர்களை கொண்டு வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் ஆண்டவரை கொண்டு வந்து மந்தையை பெருகிறதை போல மனுஷரை பெருக பண்ணு, ஊழியத்தில் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. என்னும் வாலிப பிள்ளைகளை கொண்டு வாங்க, என்ன சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து நம்முடைய ஊழியங்களை நெட்டப்பிக்குமாறு ஆண்டவரே தேவ கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இனி வந்து செபிக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வல்லமே அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. அவர்களோட குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. மகிமையான ஜெபங்களை காண ஆண்டவரே, பல்லோகம் ஆண்டவரே ஜெபத்தை காண ஆவியோடு நிறைந்து செபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பாட துதிக்க வார்த்தைகளை சத்தியங்களை போதிக்க ஆண்டவரே நீர் போதிக்கிற மாதிரி போதிக்கட்டும் ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்தி துதி கன மகிமை யாவும் செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கிற வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். பாவத்தில் இருக்கிற வாலிபர்களை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தின் சங்கிலி அவர்கள் அறுக்கப்பட்டு ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை தேடுகிற ஆண்டவரே வாலிபர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பாவம் ஆண்டவரே இவர்களை கட்டி போடாதபடி பரிசுத்த ரத்தம் இவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அனாதைகள் திக்கற்றோர் ஆண்டவரே, விதவைகள் குடும்பங்கள்ல இருக்கிற ஆண்டவரே வாலிபர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இவர்களை போல ஜனங்களை தான் நேசிக்கிற தேவனா இருக்கிறேன். இவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவ சித்தத்துக்கு ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தினால இவர்களை விடுதலையாக்கி செபிக்கிறேன். அப்பா விடுதலையாக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. சபைகளுக்குள்ள இந்த ஊழியன் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, வாலிப ஆண் பெண் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பாவத்துக்கு உட்பட்டு உலக காரியங்களுக்குள்ள போய் விடாதபடி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆண்டவரே. அப்பா இந்த அரபு நாடுகள்ல இருந்து கஷ்டப்படுற வேலைகள் ஆண்டவரே கூட இருந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆண் பெண்ணாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அந்த அடிமை நுகம் முட்டைக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா அந்த எஜமான் கண்களையும் எஜமாட்டி கண்களையும் ஆண்டவரே தயவு ஒழுங்கான சம்பளத்தை கொடுத்து மாச சம்பளத்தை ஆண்டவரை கொடுத்து ஆவியானவரே உம்முடைய வார்த்தைக்கு பயந்திருக்கிறவர்களாய் மாற்றி போடும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். வேலை இல்லாத வேலையை கொடுங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரை வியாதியில வேதனையில இருக்கிறாங்க ஆண்டவரை. எத்தனையோ போன் தொடர்புகள் ஆண்டவரை அதுல பரிசுத்த குலைச்சல் ஆக்கி கொண்டு ஆண்டவரே அப்பா எல்லாத்தையும் மறந்து பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் ஆண் பெண்களை எல்லாரையும் நீர் ஒரு விசை விடுவிப்பீராக. கல்வாரி ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அரபு நாடுகளை ரட்சி பாண்டவரே. அரபு நாடுகள் உம்முடைய கிருபை பெருகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. உம்முடைய மகிமை பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களை எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அங்க அந்த ஊழியக்காரர் எல்லாரையும் ஆண்டவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை கற்பத்தின் கனிக்கா ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்துல கற்பத்தின் கனி உண்டாய் இருப்பதாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் வேலை காத்து கொண்டு இருக்கிறாங்களோ படிச்சுட்டு காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை உண்டாய் இருப்பதாண்டு ஆண்டவரே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே கடன் வேண்டிட்டு கடன் கொடுக்க முடியலை என்று காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவரை இப்போது அந்த கடன் பாரம் ஆண்டவரை அந்த கடனின் நுகம் உடைக்கிறேன். இயேசுவின் ஜீவ ரத்தத்தை ஊற்றி இப்போதே கடன் கொடுக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே கடன் கொடுத்தவர்கள் எல்லாம்
யாரெல்லாம் கடன் கொடுக்கிறவள நீங்க ஆசீர்வதிப்பீருங்க. இனி கடன் கொடுக்காதபடி ஆண்டவரே, கடன் கொடுக்காதபடி ஆண்டவரே, இனிமேல் கடன் வாங்காதபடி உங்களோட கரங்கள் கையின் பிரியாசம்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படுவதாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னையும் குடும்பத்தையும் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் சத்தியம் என்னையும் தாங்கட்டுமாப்பா. இந்த நாள் முழுவதும் எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் உம்முடைய ஊழியங்களை செய்து முடிக்க கிருபையை தாங்க, பலத்தை தாங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவர பலவீன கட்டுகளும் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீன கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. சுகம் உண்டாக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்விமான் நாவை கொட்டுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ரிசல்ட்ஸுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள வாழ்க்கையில நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்து மன அழுத்தத்துக்குள்ள போகாதபடி என் தேவ ஆவியானவர்களை மேன்மையாக வைக்கும்படியாக ஆண்டவரே, மற்றவர்களுக்கு முன்பாக தலையை உயர்த்தும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடியார ஆண்டவரே, அப்பா, குடியார ஆண்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த குடியிலிருந்தவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, குடியிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக ஆண்டவரே. மதுபான கட்டைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு போகட்டும் ஐயா. கஞ்சா சிகரெட் எல்லாம் அழிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரேப்பா. போத பொருள்கள் எல்லாம் ஆண்டவரை அழிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு போகணும். ஜீவ ரத்தத்தை கொண்டு சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது எப்படி அடிமையான ஆண்டவரை அடிமைத்தனத்தில் இருக்கிற போதைப் பொருளுக்கு, கஞ்சா சிகரெட் சாராங்களுக்கு, வெத்தில போயில பாக்களுக்கு, எந்தெந்த போதைப் பொருள்கள் அடிமை இப்போது ஜீவ ரத்தத்தை அவர்கள் மேல ஊற்றி அக்னியை சுட்டரித்து சாம்பலாக்கி சபிக்கிற இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே. குடும்பங்கள் கட்டப்படட்டும், குடும்பங்கள் வாழட்டும். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆண்டவரே, திருமண வாழ்க்கையை காத்திருக்கிற திருமணம் உண்டாக்கடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் துதி கன மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லி ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். சாட்சிகளோடு இணைந்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமான நாளை கால வேளையிலே திரும்பமாக ஜெப வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. God bless you. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து துதிகள், பாடல்கள், வேத வாசிப்புகள் கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து தங்கியிருக்கிற நாடுகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. போகின்ற இடமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும்